ஏன் குழம்பு பொடி எப்படி செய்யறதுங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு மணமாக டேஸ்ட்டாக அந்த குழம்பு பொடி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம குழம்பு பொடி தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குழம்பு பொடி வந்து அழகாக செய்கிறதுக்கு மணமாக இருக்குங்க. எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழம்பு பொடி எப்படி செய்யறதுன்னு நான் வீடியோவில் காமிக்க போகிறேன். எங்கள் வீட்டில் குழம்பு பொடி பார்த்திங்கன்னா வித்தியாசமாக செய்வோம். ஸோ என்ன குழம்பு பொடி இப்படிலாம் இது பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. குழம்பு பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் லைவில் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சட்டி வச்சுக்கலாம். வத்தல் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வத்தல் நான் எடுத்திருக்கேன். 1 கிலோ வத்தல் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மல்லி எடுத்திருக்கேன். மஞ்சள், முழு மஞ்சள், விரலி மஞ்சள் பார்த்திங்கன்னா அது. அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் 100, கடுகு 100 எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகு 100, எல்லாமே 100 100, சோம்பு 100, வெந்தயம் பார்த்தீங்கன்னா 50 கிராம் தான். வெந்தயம் பார்த்தீங்கன்னா 50 கிராம் தான் எடுப்பேன். கடுகு, மிளகு பார்த்தீங்கன்னா 100, 2 பேக்கெட் இருக்கும். 50 50 இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பெருங்காயம், முழு பெருங்காயங்க இது. பாருங்க, பெருங்காயம், முழு பெருங்காயம் பார்த்தீங்களா? இது வந்து அப்படியே போட்டுருவாங்க, வறுக்கணும் இதை, முழு பெருங்காயம். ஸோ இதெல்லாம் வறுக்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இதில் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி, ஒரு 1.5 இந்த குழிக்கரண்டிக்கு பாருங்க 1.5 கரண்டி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா ஒரு பெரிய கரண்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெயிட்லெஸ் கரண்டி எடுத்தீங்கன்னா கிண்டுறதுக்கு நல்லா இருக்கும். வெயிட்லெஸ் கரண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 1 கிலோ சட்டி ஃபுல்லாகிற வரைக்கும் இதை நல்லா கொஞ்சம் அப்படியே அந்த எண்ணெய் ஃபுல்லா நல்லா பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் ஃபுல்லா எல்லா வத்தல்லையுமே தெரியும். நீங்க கிண்டும் போது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சிம்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் வதக்குங்க. நான் சிம்ல வச்சுதான் கிண்டிட்டு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் எல்லா வத்தலுக்கும் பரவணும். அப்புறமா தான் கொஞ்சம் ஹை ஸ்பீட் வச்சு 2 நிமிஷம் கிண்டணும். ஒரு கிலோ வத்தல் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 தடவை எண்ணெயில வதக்க வேண்டியிருக்கும். எண்ணெய் நான் கூட தான் ஊற்றிருக்கேன். நீங்க வேணா 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, கரெக்டா இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நீங்க 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, கரெக்டா இருக்கும். ஏன்னா இது எதுக்குன்னா நல்லா எண்ணெய் ஊற்றி அந்த வத்தலை வதக்கும் போது நல்லா டேஸ்டா இருக்கும். பச்சை வாசமே இருக்காது. நம்ம குழம்புக்கு போடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்குது. இப்போ நான் ஹை ஸ்பீட்ல வச்சிருக்கேன். எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா வத்தல்லையுமே நல்லா எண்ணெய் பருகிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஹை ஸ்பீட்ல வச்சுக்கிறேன். ஹை ஸ்பீட்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஹை ஸ்பீட்ல 2 நிமிஷம் ஹை ஸ்பீட்ல வச்சுட்டா போதுங்க. கிண்டியாச்சு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது வந்து இந்த பாத்திரத்துல கொட்டிக்கிறேன்னா இதுல பார்த்தீங்கன்னா வத்தல் ஃபுல்லா போட்டுடலாம். இதுல
இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 தடவை இதே மாதிரி வதக்க வேண்டியிருக்கும் வத்தலை. ஒரு கரண்டி ஊற்றிட்டே வதக்கலாம். ஏன்னா 1 1/2 கரண்டி ஊற்றி ஆயில் கூட தான் இருக்குது. ஸோ ஒரு கரண்டி ஊற்றி தான் நான் வதக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 தடவை வத்தலை வதக்கி இந்த பானையில் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் போட்டிருக்கேன். இதே மாதிரி ஆயில் வந்து வெளியே வர வரைக்கும் வதக்கணும். ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சிம்மில் வச்சுட்டு ஃபுல்லாக அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஆயில் இல்லையா, இது ஃபுல்லாக ஆயில் ஆகிற வரைக்கும் சிம்மில் வச்சு வதக்கணும். அப்புறம் 2 மினிட்ஸ் ஹை ஸ்பீடில் வச்சு வதக்கணும். ஃபுல்லாக கிண்டிகிட்டே இருக்கணுங்க. கிண்டா முட்டாதீங்க, பிடிச்சிடும். கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே வந்து 2 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சுது. அதே மாதிரி 3rd 4th 4 தடவை இந்த மாதிரி வதக்க வேண்டியிருக்கும் 1 கிலோ வத்தல் வாங்கினீங்கன்னா. ஓகேவா? இப்போ இதை நம்ம வந்து அதே மாதிரி ஃபுல்லாக ஆயில் பரவுற மாதிரி வதக்கணும். இந்த குழம்பு பொடியோட சீக்ரெட்டே இதாங்க. இந்த எண்ணெய் விட்டு வதக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் இவ்வளோ டேஸ்ட் வருது இந்த குழம்பு பொடி. இதெல்லாம் எங்கள் ஆச்சிங்க எங்க ஆதி காலத்துல இப்படி செஞ்சிருக்காங்க. எங்க ஆச்சிக்கு, பூட்டி அவங்கலாம் செஞ்சிருக்காங்க இந்த மெத்தட் படி. ஓகேங்களா? ஆல்ரெடி கொஞ்சம் வேற கரகரப்பா இருக்கு. இந்த மாதிரி மசில் வேற வதக்கணுமா வச்சு செய்யுது. ஃபர்ஸ்ட் அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வதக்கியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா தனியா வதக்கலாம். அது வத்தல் 1/2 கிலோனா தனியா வந்து 1 கிலோனா தனியா வந்து 1/2 கிலோ. இது வத்தல் 1/2 கிலோனா எங்க வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 1/2 கிலோ தான் போடுவாங்க. வத்தல் 1/2 கிலோவும் தனியா வந்து 1/4 கிலோ போட்டு கொஞ்சம் கொஞ்சமா செய்வாங்க. மாசம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க திரிப்பாங்க எங்க வீட்ல. ஏன்னா இந்த வத்தல் பொடி திரிச்சு வச்சிட்டோம்னா அந்த இது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. நான் வந்து அப்படி திரிச்சு தனியா ஒரு பக்கெட்ல போட்டு வச்சுக்குவேன். ஏன்னா அது அடிக்கடி திறந்தோம்னா தான் அந்த இதெல்லாம் போயிடும். அந்த உரப்பு தன்மை எல்லாமே போயிடும். அந்த ஸ்மெல் போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணா நான் தனியா அந்த பக்கெட்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு பக்கெட் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் பக்கெட் அதுல போட்டு க்ளோஸ் பண்ணிக்குவேன். ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்குவேன். ஸோ நான் வந்து ஃபுல்லாவே மாசம் திருச்சிட்டு இருக்க முடியாது இல்லைங்க. நம்ம வேலை ஜாஸ்தியா இருக்கும் நமக்கு. ஸோ அதெல்லாம் திருச்சிட்டு நம்ம இருக்க முடியாது. பாத்தீங்கன்னா தனியா வந்து பாத்தீங்கன்னா நல்லா தனியா வந்து வதக்கிறது வந்து எப்படின்னா நம்ம ஹை ஸ்பீட்ல வச்சீங்கன்னா ஸ்பீடா வதக்கணுங்க. கருப்பு பிடிக்க கூடாது. ஹை ஸ்பீட்ல இப்ப நான் வச்சிருக்கேன். இப்ப என்னன்னா காத்துக்கு என்ன வச்சுக்கிறதுக்கு அடுப்பான பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஹை ஸ்பீட்ல வச்சுட்டு நல்ல ஸ்மெல் வரும். அதுலதான் கண்டுபிடிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா தனியா நல்ல ஸ்மெல் வரும். கிட்டிட்டே நம்ம பயங்கரமான ஒரு ஸ்மெல் வரும்போது ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இதுதான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இதுலயே மைண்டுக்குள்ள இங்க தனியா வதக்கும் போது இந்த மைண்டுக்குள்ள இதுலயே இருக்கணும். கொஞ்சம் ஹை ஸ்பீட்ல வச்சு வதக்கறதுனால கொஞ்சம் விட்டா கருகிடும். பாருங்க இப்படியே ஸ்மெல் வருது. இந்த பச்சை வாசனை ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது போகிற மாதிரி வதக்கணும். தனியா பாத்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் வந்துருச்சுங்க. தனியா நல்ல ஸ்மெல் வந்துருச்சு. ஸோ அது கொட்டிடலாம். இது வந்து கொஞ்சம் பதம் வறுக்கும் போது இந்த பதம் பார்த்து வதக்கிட்டோம்னா பொடி ரொம்ப டேஸ்டா நமக்கு கிடைச்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா தனியா பாத்தீங்கன்னா சோம்பு வதக்கிட்டேன். சோம்புமே அதே தான் ஹை ஸ்பீட்ல வச்சுட்டீங்கன்னா சீக்கிரம் வதக்கணும். ஹை ஸ்பீட்ல வச்சிருக்கேன் சீக்கிரம் வதக்கிறதுக்காக. அந்த ஸ்மெல் வருங்க. கலர் சேஞ்ச் இதுல தெரியாது. அந்த ஸ்மெல் தான் இதான் நம்ம இது பண்ணணும். வதக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பொரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சவுண்ட் கேட்டுட்டே இருக்குங்க. நல்லா பொரியிற சவுண்ட் கேட்கும். ஹை ஸ்பீட்ல வச்சீங்கன்னா இந்த சவுண்ட் நல்லா கேட்கும். அப்ப நம்ம சீக்கிரம் இப்ப இதை தனியா வந்து இதாயிடும். பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மெல் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெருங்காயம். பெருங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல பெருங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலர்ல பொரிஞ்சு வரும். பெருங்காயம் அது வரைக்கும் வெங்காயத்துக்கு வந்து எப்படி வதக்கணுங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒயிட் கலர்ல ஒரு மாதிரி பொரிஞ்சிருக்கும். அதுதான் கண்டுபிடிச்சாங்க. பெருங்காயம் பாருங்க இந்த எப்படி போட்டா எப்படி பொரிஞ்சு வந்துருக்கு பாத்தீங்களா, இதுதான் பெருங்காயத்தோட பதம். அடுத்து பாத்தீங்கன்னா மிளகு நூறு. மிளகும் அதே தாங்க ஸ்மெல் நல்லா வரும். மிளகுக்கு வந்து கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுறது தெரியாது.
ஸ்மெல்ல வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹை ஸ்பீட்ல வச்சு ஸ்மெல் என்ன பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அது வரைக்கும் மிளகை வதக்க வேண்டியதான். மிளகும் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மெல் வருது பாருங்க, பொரிஞ்சிருச்சு. ஸோ மிளகையும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சீரகத்தை போட போறோம். கத்தி எங்க போச்சுன்னு தெரியல. அடுத்து பாத்தீங்கன்னா சின்ன சீரகம், சீரகம் ஓகேங்களா. சோம்பு பெரிய சீரகம் சொல்லுவோம், இதே சின்ன சீரகம் சொல்லுவோம் இல்லையா. சீரகம் வதக்கிக்கலாம். எப்படி பாருங்க, இது ஸ்மெல்லும் அதே மாதிரி நல்ல ஸ்மெல் வரும். சரி, இதுவும் கலரை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இதுவுமே நம்ம ஸ்மெல்ல வச்சுதான் பாத்தீங்கன்னா நல்லா ஹை ஸ்பீட்ல வச்சு வதக்கலாம். டைம் ஆகும், மெல்லாம் வச்சு வதக்கலாம். ஸோ நான் ஹை ஸ்பீட்ல வைக்கிறேன். மிளகும் நல்லா வதக்கியாச்சு. இப்ப நம்ம இதையும் அதனோடய சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வெந்தயம். வெந்தயம் பாத்தீங்கன்னா 50 கிராம் போடணும், அதிகமா போட்டக்கூடாது. 50 கிராம் இருக்கு பாருங்க, ஏன்னா இது ரொம்ப கசப்பு தன்மை எடுத்துரும். ஸோ 50 கிராம் போட்டா போதும். இது பாத்தீங்கன்னா வெந்தயமும் கடுகு மட்டும் 50 கிராம் தான் போடணும். ஓகேங்களா, வெந்தயம் கடுகு. இது வந்து பாத்தீங்கன்னா கலர் சேஞ்சிங் நமக்கு நல்லா தெரியும், ஸ்மெல்லும் வரும், நல்லா கலர் சேஞ்சிங் தெரியும். பாருங்க நான் காமிக்கிறேன். வெந்தயம் பாத்தீங்கன்னா இந்த கலர் வரையும் எடுத்துடணும், அப்புறம் கசந்துரும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அரிசி பாத்தீங்களா, அது அரிசி வந்து கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம சிம்ல வச்சுதான் வதக்கணும், இல்லைன்னா கரிசிடும். சிம் கொஞ்சம் ஹைலையும் கொஞ்சம் சிம்லையும் இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஈரத்துணியை வச்சுதான் நான் வந்து இந்த துணியை ஈரம் பண்ணிட்டு தான் இதை வதக்கும் போதே பாத்தீங்கன்னா பயிராயிருக்கு. அதனால இந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் ஈரம் பண்ணிடும் துணியை ஈரம் பண்ணி கையில வச்சுட்டோம்னா ஈரத்துணியே பிடிக்குது பாருங்க. ஓகே, இது கொஞ்சம் டைம் ஆகுங்க. நான் ஹைலே தான் வச்சிருக்கேன். ஸ்டார்டிங் ஹை வச்சு அப்புறம் க்ளீன் பண்ணும். அரிசி எதுக்கு போடுறோம்னா, அரிசி வந்து பாத்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் கட்டி ஆகிறதுக்காக இந்த அரிசியை போடுறோம். ஆனா நான் ஒரு கிளாஸ் தான் போடுவேன், அந்த குழம்பு டேஸ்டா இருக்கணும் மெயின் அது இல்லையா. ஸோ அதனால நான் ஒரு கிளாஸ் போடுவேன். அதனால ஹைல வச்சுதான் அரிசியை வச்சுட்டு இருக்கேன். அப்படியே க்ளீன் பண்ணிடுறேன். கொஞ்சம் பாதி பொரியிற டைம்ல அப்படியே க்ளீன் பண்ணிடணும். மஞ்சள், விரலி மஞ்சளும் கடுகு 50 கிராமும் பாத்தீங்கன்னா அப்படி போட்டுருணும். அதுல அங்க வதக்கக்கூடாது. விரலி மஞ்சளையும் கடுகு வதக்கக்கூடாது. அப்புறம் கருவேப்பிலை வந்து வதக்கணும், ஏன்னா அது கொஞ்சம் தண்ணி இருந்தது, ஈரப்பதம் இருக்கும் இல்லையா. ஸோ கருவேப்பிலையும் கொஞ்சம் வதக்கணும். நம்ம பாத்தீங்கன்னா அரிசி பாத்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹைல வச்சு வறுத்துட்டு அப்புறம் சிம்ல வச்சு வறுத்தோம்னா நல்லா பொரிஞ்சு நல்லா. லாஸ்ட் பாத்தீங்கன்னா கருவேப்பிலைய வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு இவ்வளவு கருவேப்பிலை போதும். கருவேப்பிலை பாத்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணி இருக்கு, அதுல வந்து ஈரப்பதம் இல்லாம ட்ரை பண்ணணும், அவ்வளவுதான் இதுல கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும். ஆனா வதக்கும் போதே நல்ல ஸ்மெல்லும் வரும். இதுல பாத்தீங்கன்னா இதுல நல்ல ஸ்மெல்லும் வரும். இந்த வடைச்சட்டி பாத்தீங்கன்னா வெயிட்லெஸ் வடைச்சட்டி, இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். இது குழம்பு பொடிக்குனே வந்து வடைச்சட்டி நான் வச்சிருக்கேன். இதோட பெரிய வடைச்சட்டியில செஞ்சாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் இது இந்த குழம்பு பொடிக்குனே இந்த வடைச்சட்டி வச்சிருக்கிறனால ஸோ இதையே நான் வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி ஸ்மெல் ஆயிடுச்சு. அதுல இருக்க ஈரப்பதம் எல்லாமே ரொம்ப இது பண்ணக்கூடாது, வறுக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அதுல இருக்கிற ஈரப்பதம்லாம் போயிருக்கும், அவ்வளவு வதக்கினா போதும். அவ்வளவுதான். இப்ப வதக்குற வேலையெல்லாம் முடிஞ்சுதுங்க, அவ்வளவுதான். ஆஃப் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா மஞ்சள் பாத்தீங்கன்னா விரலி மஞ்சள் அப்படியே போடுறேன், இதை வதக்க கூடாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கடுகு வந்து பாத்தீங்கன்னா 100 கிராம் இருக்கு, 100 கிராம் நம்ம போடக்கூடாது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 50 கிராம் கிடைக்கல கடுகு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பாதியை போட்டா போதும், பாதி கடுகு.
அவ்வளோதான். பாதி கடுகு போட்டா போதும். 50 கிராம் போட்டா போதும். வெந்தயமும், கடுகும் 50 கிராம் போடணும். விரலி மஞ்சள் பார்த்தீங்கன்னா, நல்லா இவ்ளோ மஞ்சள் விரலி மஞ்சள் பார்த்தீங்கன்னா, ஒரு கைக்கு இவ்ளோ போட்டேன் பார்த்தீங்களா? அது இதுக்கு வந்து கணக்கு கிடையாது. விரலி மஞ்சள் இவ்வளோதான் கணக்கு கிடையாதுங்க. ஒரு கை அளவு போட்டா போதும். அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, அ இத திரிச்சு முடிச்சுட்டு நான் இந்த வீடியோ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, குழம்பு எங்க வீட்லலாம் என்னோட ஹஸ்பண்ட் சொல்ட்டாங்க, வத்தல் வந்து எங்க வீட்ல இந்த மாரிலாம் எண்ணெயலாம் போட்டு வதக்க மாட்டாங்க. எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, மாடியில காய போட்டு அத எட்டுட்டு வந்து தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி, என்ன பண்ணிட்டாங்க ஒரு தடவ வத்தல போய், "நீ எண்ணெயலாம் போட்டு வதக்க வேண்டாம். மாடியில நான் காய போட்டுட்டு எடுத்துட்டு போய் திரிச்சுட்டு வரேன்னு" சொல்ட்டாங்க. நானும் என்ன பண்ணேன், எனக்கு வேலை மிச்சம். எல்லாத்தையும் காய போட்டு நீங்களே இட்டுக்கோங்க அப்படின்ட்டேன். அப்புறம் என்னாச்சு மாடியில காய போட்டு, பொடியெல்லாம் திரிச்சு கொண்டு வந்துட்டு குழம்பு வச்சா, குழம்பு டேஸ்ட் இல்ல. நீ அப்புறமா அப்படியே ஒரு 3 மாசமா 4 மாசம் குழம்பு டேஸ்ட்டே இல்ல. ஏன் குழம்பு மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, அந்த எண்ணெயெல்லாம் போட்டு வதக்குனா, அந்த குழம்பு அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல விட சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல அப்படின்னு. அதுலருந்து நீ உன் இஷ்டத்துக்கு இந்த குழம்பு பொடிய செய்யி அப்படின்ருவாங்க. ஸோ அவங்க எப்பயுமே எந்த விஷயம் என் ஹஸ்பண்ட் சொன்னாலுமே, அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும். நான் விட்டுருவேன். சரி உங்க கருத்துக்கு போங்க. போயிட்டு வாங்க அப்படின்னு விட்டுருவேன். ஸோ இந்த குழம்பு பொடி அப்படிதான் இப்ப இதுவரைக்கும் நான் என்னோட ஸ்டைல்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பூட்டி எங்க ஆச்சி இருக்காங்க பார்த்தீங்களா? அம்மாவோட அம்மா செஞ்ச முறை இது. எங்க ஃபேமிலி எல்லாருமே இப்படிதான் குழம்பு இப்படி செய்வாங்க. திரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் நான் இப்ப இன்னைக்கு வீடியோல காமிச்சிருக்கேன். ஸோ பொடிய திரிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வீடியோ போடுறேன். ஓகேங்களா? தேங்க் யூ. பாருங்க மணக்க மணக்க குழம்பு பொடி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப 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 டேஸ்ட்டா இருக்கும்.